अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्री गुरुभ्यो ननु अंतर्यामी ब्राह्मणे य आत्मनि तिष्ठन्निति श्रूयते जीवान्तरत्वम् ईश्वरस्य ततः जीवेश्वरयोर्भेदः इति चेत् मैवमपि एवमपि मा तत्र आत्मशब्देन बुद्धेरेव ग्रहणं न जीवस्य देह बुद्ध्यादिषु आत्मशब्द प्रयोग दर्शनात्। இப்போ கேள்வி கேட்டு பதில் கொடுக்கிறார். ஜீவேஸ்வரையோர் பேதோவா அபேதோவான்னு தானே விசாரம். அதுல அந்தர்யாமி பிராமணத்துல ஒரு இடத்துல ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம் சொல்றது பூர்வபக்ஷம் எடுத்துட்டு அதுக்கு பதில் கொடுக்கிறார். நானும் அந்தர்யாமி பிராமணே ய ஆத்மனி திஷ்டன் இது ஸ்ரூயதே. ஆத்மனி திஷ்டன் இருக்காங்க. ய ஆத்மனி திஷ்டன் ஆத்மானவந்தர எம் ஆத்மானந்த வேத எஸ் ஆத்மா சரீரம் அப்படிலாம் ஸ்ருதி இருக்கு. அங்க ஜீவாந்தரத்துவம் ஈஸ்வரஸ்ய ஜீவனுக்கு ஆந்தரிகமா ஆந்தரமா ஈஸ்வரன் இருக்கு, ஜீவனுக்கு அந்தர்யாமியாக ஈஸ்வரன் இருக்கு என்றது சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் வேதம் தெரியறது அப்படி கேள்வி. அதுக்கு இவர் பதில் கொடுக்கிறார். தத்ர ஆத்மசப்தேன புத்தேரேவ கிரகணம் ந ஜீவஸ்யான். ஆத்மனின்னு இருக்கு இல்லையா, ஆத்மனின்னு சப்தமி ஏகவசனம் பதம் இருக்கு. அங்க ஆத்மசப்தத்துக்கு ஜீவன் அர்த்தம் இல்ல, புத்தின்னு அர்த்தம். புத்தினா அந்தఃகரணம்னு அர்த்தம் வச்சுக்கணும். அப்ப என்ன ஆச்சுன்னா அந்தःகரணத்தில் இருக்கிறவன் ஆத்மனி திஷ்டன் சாட்சியாக நிற்கிறவன் அர்த்தம் வரும். தேக புத்தியாதிஷ்வப்ய ஆத்மசப்த பிரயோக தரிசனாத் உபஹிதஸ்ய உபாதேர ஆந்தரத்துவம் பிரத்யக்ஷமேவ घटांतर आकाश दर्शनात् तथा च बुद्धेर जीवस्य उपाधित्वात् बुद्धेर आंतर एव जीवः कूटस्थः आत्मा इति न जीवेश्वर भेद सिद्धि अंतर्यामी பிராமணாத்னு முடிக்கிறார். இப்படி அந்தர்யாமி பிராமணத்தை வச்சுட்டு ஜீவனும் ஈஸ்வரனும் வேறேன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏனால் அங்க ஆத்மனி திஷ்டன் இருந்தாலும் ஆத்மனி என்ற இடத்துல ஆத்மசப்தத்துக்கு ஜீவன் அர்த்தம் இல்ல, அந்தఃகரணம் அர்த்தம் வச்சுக்கணும். அது எப்படினால் அப்படியெல்லாம் பிரயோகங்கள் நிறைய இருக்கு. தேகம் என்ற அர்த்தத்துல ஆத்மசப்தத்துக்கு பிரயோகம் இருக்கு, புத்தியின் அர்த்தத்துல ஆத்மசப்தத்துக்கு பிரயோகம் இருக்கு. அப்போ ஆத்மசப்தம் இருக்கிறதுனால மட்டும் ஜீவாத்மான்னு எடுத்துக்க வேண்டாம். இங்க ஆத்மசப்தத்துக்கு அந்தःகரணம்னு எடுத்துட்டா சரியா போச்சு. அப்ப யஹ ஆத்மனி திஷ்டன் சொன்னா எப்படி? ஆத்மனி அந்தःகரணத்துல நிக்கிறவன் யாரு? ஜீவன் தான். அப்ப அந்தःகரணத்துல ஜீவன் சாட்சியாக நிக்கிறதுன்னு அர்த்தம் வரும். அவ்வளவுதான். இதனால ஜீவனும் ஈஸ்வரனும் வேறேன்னு கிடைக்காது. அந்தःகரணத்துல சாட்சியாக ஜீவ சைதன்யம் நிக்கிறது, அவ்வளவுதான் கிடைக்கும். இந்த அந்தःகரணமானது ஜீவனுடைய உபாதி. உபாதிக்கு உள்ள உபஹிதமான சைதன்யம் நிக்கிறது. உபாதிக்கு உள்ள உபஹிதம் நிக்கிறதுன்னு சொன்னால் அதுல ஒன்றும் விரோதம் இல்லை. அதெல்லாம் பிரத்யக்ஷ சித்தமான விஷயம். கடத்துல கடாகாசம் சொல்ற மாதிரி கடம் உபாதி, கடாகாசம் உபஹிதம். அப்படி சொல்லும்போது கடத்துல கடாகாசம் நிக்கிறதுன்னு சொன்னா என்ன வரும்? அந்த மாதிரி அந்தःகரணத்துல சாட்சி நிக்கிறது, அவ்வளவுதான் அர்த்தம் கிடைக்குமே தவிர ஜீவனுக்குள்ள ஈஸ்வரன் நிக்கிறது அர்த்தம் கிடைக்காது. ஜீவனுக்குள்ள ஈஸ்வரன் நிக்கிறது, ஜீவனுக்கு அந்தர்யாமியாக ஈஸ்வரன் நிக்கிறது
என்றது இந்த ஸ்ருதி வாக்கியத்திலிருந்து கிடைக்காது என்றதுனால இந்த ஸ்ருதி வாக்கியத்தை வச்சுண்டு ஜீவேஸ்வர பேதம் சொல்லக்கூடாதுன்னு இவருடைய அபிப்பிராயம். ததாச்ச புத்தேர் ஜீவசிய உபாதித்வாத் புத்தேர் ஆந்தர ஏவ ஜீவஹ, புத்திக்கு ஆந்தரமாக ஜீவன் இருக்குன்னா இந்த ஸ்ருதியிலிருந்து கிடைக்குமே தவிர ஜீவனுக்கு ஆந்தரமாக அந்தரியாமியாக ஈஸ்வரன் நிக்கிறது என்றது இந்த ஸ்ருதியிலிருந்து கிடைக்காது சொல்ற. கூடஸ்தா ஆத்மா ந ஜீவே இது ந ஜீவேஸ்வரையோர் பேத சித்தி அந்தரியாமி பிராமணா, அந்தரியாமி பிராமணத்திலிருந்து ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம் இருக்கு என்றது சொல்ல முடியாது. பரந்து புத்தி ஜீவையோரேவ பேத சித்தி, அந்த கரணமும் ஜீவனும் வேற அவ்வளவுதான் கிடைக்குமே தவிர ஜீவனும் ஈஸ்வரனும் வேற என்றது அந்தரியாமி பிராமணத்திலிருந்து கிடைக்காது. பரந்து புத்தி ஜீவையோரேவ பேத சித்தி, புத்தியும் ஜீவனும் வேற கிடைக்கும். அது நமக்கு அனுகூலம் தான், அது கிடைக்க வேண்டிய விஷயம் தான். அது சொல்றார், சா அஸ்மாகம் அதீவ அனுகூலா புத்தி ஜீவ தாதாத்மியாத்தியாச பிரயுக்த பந்தஸ்ய புத்தி ஜீவ விவேகம் வினா துர்நிவாரத்வாத். இந்த புத்தியும் ஜீவனும் வேற என்றது சாஸ்திரத்துல சொல்ல வேண்டிய விஷயம் தானே. ஜீவனும் ஈஸ்வரனும் வேற என்றது சாஸ்திரத்துல சொல்ல வேண்டாம்னு இவர் நினைக்கிறார். அதனால புத்தி ஜீவையோர் ஜேதா, புத்தியும் ஜீவனும் வேற என்றதுதான் இந்த அந்தர்யாமி பிராமணத்திலிருந்து கிடைக்கிறது சொல்லி இவர் பதில் கொடுக்கிறார். புத்தி ஜீவ விவேகம் வினா துர்நிவாரத்வா விசாரேண புத்தி ஜீவ பேத சித்தௌ சர்வசம்சார நாசாத் மோட்ச லாபகா இது ஞானாதேவ மோக்ஷ இத்தியுக்த சித்தாந்த ஸ்திதி பாவைவா. அதெல்லாம் நமக்கு அனுகூலமா தான் இருக்கு. புத்தியும் ஜீவனும் வேற, புத்தியிலிருந்து வித்தியாசமாக ஜீவ தத்துவம் இருக்கு என்றது அந்தர்யாமி பிராமணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஜீவன் வேற, அந்த ஜீவனுடைய அந்தர்யாமியான ஈஸ்வரன் வேற என்றது அந்தர்யாமி பிராமணத்திலிருந்து சொல்லி இவர் பதில் கொடுக்கிறார். இவர் பதில் கொடுக்கிறார் தான் சொல்லுவேன். இப்போ இந்த விஷயத்துல கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் இவருடைய அபிப்பிராயம். இப்போ என்னமோ கொஞ்சம் சித்தாந்த விருத்தமா தான் இருக்கு. இந்த விஷயம் சரியா சொல்லல, இந்த விஷயம் இவர் சரியா சொல்லலன்னு தான் தோன்றது. ஏன்னால் இது அந்தர்யாமி பிராமணத்துல பகவத்பாதால் சொன்ன விஷயம் இல்லை. இது ஏன் கேட்டா பிரம்மசூத்திரத்துல ஒரு அதிகரணம் அந்தர்யாமி அதிகரணம்னு இருக்கு. ஷாரீரச்சேத் ந உபயேபிஹி பேதேன இன்னமதீயதேன்னு சூத்திரம் இருக்கு. ஷாரீரச்சேத் உபயேபிஹி பேதேன இன்னமதீயதே. அந்தர்யாமின்னு சொல்றவன் அந்தர்யாமி என்ற சப்தத்தினால ஜீவனே வாங்கிக்கணுமா பரமேஸ்வரனே வாங்கிக்கணுமான்னு அங்க விசாரம். அந்தர்யாமி அதிகரணத்துல எஸ் பிருத்திவியாம் திஷ்டன் பிருத்திவியாம் அந்தரா எம் பிருத்திவீன வேத எஸ்ய பிருத்திவி சரீரம் ஏஷத ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா ஆரம்பிச்ச அப்சு திஷ்டன் வாயு திஷ்டன் ஆகாஷே திஷ்டன் வந்து ஆத்மனி திஷ்டன் வருது. இந்த இடத்துல ஆத்மனி என்று சொன்னால் அந்த கரணத்துல அர்த்தம் இல்ல, ஜீவாத்மனி தான் அர்த்தம். அது வச்சுட்டுதான் சூத்திரம். ஜீவனிடத்தில் ஜீவனுக்கும் அந்தர்யாமியாக நிக்கிறவன் ஈஸ்வரன் சொல்லிதான் அந்த அதிகரணம் முடிக்கிறது. யாரு? பகவத்பாத சூத்திரக்காரரும் அப்படிதான் எழுதுறார். அந்த சூத்திரத்துக்கு பாஷ்யமும் அப்படிதான். நீங்க போய் பாருங்க, அந்தர்யாமி அதிகரணத்துல இந்த சூத்திரம் வருது. அங்க அந்தர்யாமின்னு சொன்னால் அது ஜீவாத்மா கிடையாது, ஜீவாத்மாவுக்கும் அந்தர்யாமியாக ஈஸ்வரன் பரமாத்மாவே சொல்றது என்று சொல்றதுக்காக இந்த ஸ்ருதி வாக்கியத்தை எடுத்துட்டு பூர்வபக்ஷம் சித்தாந்தம் கொடுக்கிறார், சித்தாந்தத்தை காமிக்கிறார். ஆத்மனி திஷ்டன் இருக்கு. ஆத்மனி திஷ்டன் சொன்னா ஆத்மனி சொன்னா அங்க ஜீவாத்மனின்னு அர்த்தம். ஜீவாத்மனி திஷ்டன் ஜீவாத்மாவில் இருந்துண்டு அவனுடைய கர்மபலத்தை அனுசரிச்சு அவனே நியமனம் பண்ணக்கூடியவன்
யாரு ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரனை அந்தர்யாமியாக பரமாத்மா ஏவ அந்தர்யாமி உச்சதே, அந்தர்யாமி அதிதெய்வாதிஷு தத்தர்ம வியபதேசா, இந்த அதிகரணம். அப்போ அந்த அதிகரணத்துல சூத்திரமும் பாஷ்யமும் எல்லாமே வேற விதமா இருக்கு. அதனால இது இவர் சொல்ற விஷயம், அவ்வளவுதான். இது பாஷ்யத்துல பாஷ்யக்காரர் சொன்ன விஷயம் இல்ல, இவர் சொன்ன விஷயம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். இத அந்த அளவுக்கு சம்பிரதாயமா தோணல. ஆனால் இப்ப ஆத்மனி என்ற வார்த்தைக்கு அந்தக்கரணம் இவர் அர்த்தம் கொடுக்கிறார், அது தப்பு. அந்த ஆத்மனி என்ற வார்த்தைக்கு ஜீவன் தான் அர்த்தம். ஆத்மனி திஷ்டன் என்ற இடத்துல ஸ்ருதியில ஆத்மனி என்ற வார்த்தைக்கு ஜீவன் ஜீவன் தான் அர்த்தம், ஜீவாத்மனி இதுதான் அர்த்தம். சூத்திரக்காரரும் பிரம்மசூத்திரக்காரரும் அப்படிதான் சொல்றார், பாஷ்யக்காரரும் அப்படிதான் சொல்றார். அது கவனிக்காம இவர் எழுதி இருக்குன்னு தோன்றது. இருக்கட்டும். நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யார எப்படி எழுதினாலும் இந்த ஸ்ருதி வாக்கியத்தினால ஜீவனும் ஈஸ்வரனும் வேறேன்னு கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டால் பாருங்க, இது பெரிய ஒரு கவலை இல்லை. ஜீவன் ஈஸ்வரனும் தனித்தனியா இருக்காது கேட்டா இருக்கு. அதுல என்ன விரோதம்? ஆத்மனி சொன்னா ஜீவாத்மனின்னு எடுத்துக்கோங்க. ஆத்மனி திஷ்டன் யாரு? பரமாத்மா. ஜீவனுக்கு அந்தர்யாமியாக பரமாத்மா இருக்கு. இப்படி சொன்னா அத்வைதம் போயிடுமா? போகவே போகாது. ஜீவாத்மா தனி, பரமாத்மா தனி என்றது நமக்கும் அனுகூலமான விஷயம். அந்த வியாவகாரிகமான சொல்லணும், அவ்வளவுதான். பாரமார்த்திகமான பேதம் கிடையாது. ஜீவாத்மாவே ஒரு ஜீவாத்மஸ்வரூபமா எடுத்துண்ட, பரமாத்மாவையும் பரமாத்மஸ்வரூபமா விசிஷ்டமா எடுத்துண்ட, நியமியனாகவும் நியாமகனாகவும் ரெண்டு பேரையும் நிரூபணம் பண்ணும் பொழுது ஜீவாத்மா வேறே பரமாத்மா வேறே தான் சொல்லணும். அந்த பேதத்தை வியாவகாரிகம்னு சொல்லணும். போரும், நமக்கு அவ்வளவுதான் போரும். ஈஸ்வரன் ஒரு தனி ஆசாமி கிடையவே கிடையாது என்றது சொல்லவே கூடாது. அது சொன்னால் அசாம்பிரதாயிகம். அப்படி சொல்லக்கூடாது. இப்போ பரமதமும் கிரிட்டிசைஸ் பண்ணணும், இவர் எழுதுறதும் கிரிட்டிசைஸ் பண்ணணும்ன்ற மாதிரி வந்துருத்தோம். இருக்கட்டும், நமக்கு ஒரு புஸ்தகம் படிக்கிறது அவ்வளவுதான். அது இருக்கிறது அனுகூலமா இருக்கிறது, சாம்பிரதாயமா இருக்கிற விஷயத்த சாம்பிரதாயமா இருக்கணும். இல்லைன்னா அது இல்லைன்னு சொல்லணும். அவ்வளவுதான் நமக்கு. அதனால சொல்ல வேண்டாம், நினைக்க வேண்டாம். இப்படியே அதுவும் காமிக்கலாம் இல்லையா? இப்போ ஒரு புஸ்தகத்துல பிராச்சீனமான சாம்பிரதாயிக கிரந்தங்கள் இருக்கு. அது படிக்கும் பொழுது நம்மளுடைய திருப்தி எப்படி இருக்குன்னா, அவர் தப்பா எழுதவே மாட்டார். இப்போ நாமதியில் இருக்கு சொன்னால் அது கம்ப்ளீட்டா நமக்கு அதுல தப்பு இருக்குன்னு சொல்லக்கூடாது, முடியவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் சாம்பிரதாயிகர். பஞ்சபாதிகா விவரணத்தில் இருக்கு, பஞ்சபாதிகையில் இருக்கு, அத்வைத சித்தியில் இருக்கு, சித்தாந்த லேசங்கிரகத்தில் இருக்கு, பரிமளத்தில் இருக்கு, கல்பதரு பரிமளம், இப்படி எல்லாம் ஆச்சாரியால் இருக்கார் இல்லையா? அந்த இதுல வந்தவா அவளுடைய கிரந்தத்துல அசாம்பிரதாயிகமா ஒரு அக்ஷரம் கூட வர முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ரத்தையா எழுதுவா. அதுக்கப்புறம் கொஞ்சம் லூசிட் ரைட்டிங் ஸ்டைல் இருக்கும். அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ரொம்ப இது விவரிக்க முடியாது. சாம்பிரதாயகம்னா சாம்பிரதாயகம், இல்லைன்னா வேண்டாம். சரி, இருக்கட்டும். அப்ப அதனால அந்தர்யாமி பிராமணம் ஜீவனையும் ஈஸ்வரனையும் தனித்தனியாக காமிக்கட்டுமே. அத்வைத விரோதம் இருக்கா? கிடையாது. அத்வைதத்தில் ஜீவனும் ஈஸ்வரனும் தனித்தனி சொல்லக்கூடாதா? சொல்லலாமே. ஈஸ்வரனை பத்தி சொல்லும் பொழுது அந்தர்யாமியா சொல்லக்கூடாதா? சொல்லலாமே. ஜீவனை பத்தி சொல்லும் பொழுது சம்சாரியா சொல்லக்கூடாதா? அதுவும் சொல்லலாம். எல்லாமே சொல்றதுக்கு ஒன்றும் தகராறு கிடையாது. அந்த பேதம் வியாவகாரிகம் ஒரு வார்த்தை சேர்க்கணும், அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, இந்த அந்தர்யாமி பிராமணத்தை எடுத்துண்ட யாரோ ஒருத்தர் ஜீவேஸ்வரையோகோ பாரமார்த்திக பேதோ வக்தவியான்னு சொல்றதா இருந்தா அவரை கண்டனம் பண்ணலாம்.
ம்? நமக்கு கண்டனம் எங்க பண்ணணும்? ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பாரமார்த்திகமான பேதம் இருக்குன்னு சொன்னால் மட்டும்தான் கண்டனம் பண்ணணும். இல்லைன்னா கண்டனமே பேசாம இருக்கணும், அவ்வளவுதான். கண்டனமே பண்ணக்கூடாது. சரி, இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் வந்துட்ட ஆத்மனி திஷ்டன் ஸ்ருதி இருக்க, அதனால ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் பாரமார்த்திக பேதம், வாஸ்தவிகமான பேதம், மோட்ச காலத்திலையும் நிவர்த்திக்காத்த பேதம், தத்துவஞானத்தினாலையும் நிவர்த்தி வராத அளவுக்கு பிரபலமான பாரமார்த்திகமான பேதம் இருக்குன்னு யாரோ ஒருத்தர் சொல்றதா இருந்தால் அது கண்டனம் பண்ணணும். அது சரியில்லைன்னு சொல்லணும். அப்ப இந்த அந்தர்யாமி பிராமணம் பிரமாணம் சொன்னால் அதுவும் சரியில்லை. ஏன்னா அந்தர்யாமி பிராமணத்துல அந்த வாக்கியம் போய் முடியறது எங்கேன்னு கேட்டால் ஐக்கியத்தை சொல்லித்தான் வாக்கியம் முடியறது. பாருங்க, தத்துவமசின்னு சொல்லி அந்த வாக்கியம் முடியறது. தத்துவமசின்னு வாக்கியம் அங்க வரல. ஒவ்வொரு வாக்கியம் அந்தர்யாமி பிராமணத்துல ஒரு செட் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கு. ஒவ்வொரு வாக்கியமும் அத்வைதத்தை சொல்லித்தான் முடிக்கிறது ஸ்ருதி. எஃப் பிருத்திவியாம் திஷ்டன் பிருத்திவியாம் அந்தரஹ எம் பிருத்திவீன வேத எஸ்ய பிருத்திவி சரீரம் ஏஷத ஆத்மா அந்தர்யாம் அமிர்தஹான்னு ஒரு வாக்கியம் கடைசியில் எல்லா வாக்கியத்திலையும் கடைசியில் வருது. ஏஷத்தே ஆத்மா. ஒவ்வொரு வாக்கியத்திலையும் வாக்கியம் முடியும் பொழுது ஏஷத்த ஆத்மா சொன்னா தேன் அர்த்தம், அது சந்தி வருது. ஏஷத்தே ஆத்மா, அந்த அந்தர்யாமியாக பரமாத்மாவே சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் அந்த பரமாத்மாவை எடுத்து ஏஷத்தே ஆத்மா, அது உனக்கு உன்னுடைய ஆத்மஸ்வரூபமாகவே இருக்கு சொல்லி முடிக்கிறது. அங்க அத்வைதம் வருது. அங்கதான் அத்வைதம். ஒவ்வொரு வாக்கியத்திலையும் கடைசியில இந்த அத்வைதம் வருது. அதனால அத்வைதத்துக்கு அனுகூலமா பிரதிகூலமா அந்தர்யாமி பிராமணம் கேட்டா பூர்ணமா பரிபூர்ணமா அனுகூலமா இருக்கு அத்வைதத்துக்கு. ஒவ்வொரு வாக்கியத்திலையும் ஏஷத்தே ஆத்மா ஏஷத்தே ஆத்மான்னு வருது. அபியாசம், ரெப்பிடேஷன் வருது. அந்த ரெப்பிடேஷன் மட்டும் இல்ல, ஏஷத்தே ஆத்மா உன்னுடைய சொரூபம். அந்தர்யாமியாக பரமாத்மாவே காமிச்சு அது உன்னுடைய சொரூபம் சொன்னா என்ன அர்த்தம்? அந்தர்யாமித்துவ விசிஷ்ட ரூபேண ஸ்வரூபம் அர்த்தம் இல்ல, சுத்த ரூபேண ஸ்வரூபம் அர்த்தம். ஏன்னா இந்த அந்தர்யாமிக்கு அந்தர்யாமித்துவம் என்ற தர்மம், அந்த தன்மை என்றது எது மூலமா வந்தது? அவித்யா மூலமா. அந்தர்யாமியாக அந்தர்யமன யோகான்னு சொல்றது பாஷ்யத்துல. அந்த ஸ்தித்வா நியமனம் கரோதி. கஸ்ய நியமனம் கரோதி? ஜெகதக நியமனம் கரோதி. அப்போ நமக்குள்ளுக்குள்ளே இருந்துண்டு, நமக்குள்ள மட்டும் இல்ல, உலகத்துல எதெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலயும் இருந்துண்டு. சாதாரணமா ஜனங்கள் சொல்ற விஷயம், பரமாத்மா எல்லா இடத்துலயும் இருந்துண்டு எல்லாத்தையும் நியந்திரம் பண்றான்னு சொல்ற விஷயம் ஸ்ருதியில் வருது. எல்லா இடத்துலயும் இருந்துண்டு நியமனம் பண்றதா சொல்றது. அப்ப நியமியமான அத்தனை ஜெகத்தும் சத்தியமா இருந்தா தானே அந்த நியாமகன் என்ற நிலைமையில அவருக்கு சத்தியத்துவம் ஏற்படுத்தி கொடுக்கணும். நியாமகர் என்ற தன்மையோட அவர் சத்தியமா இருக்கணும் என்றது இல்ல. ஏனால் நியமனம் என்றதும் ஒரு பிரபஞ்சத்தோட சேர்ந்த விஷயம், பிரபஞ்சத்துல சேர்ந்த மித்யா பதார்த்தத்தோட சேர்ந்த விஷயம் அது. அதனால ஸ்வரூபேண சத்தியம், நியமியத்துவ நியாமகத்துவ விசிஷ்ட ரூபேண மித்யா, நியாமகத்துவ விசிஷ்ட ரூபேண சத்தியம் கிடையாது, ஸ்வரூபேண சத்தியா. இதுதான் அத்வைத பாஷை. அதுக்கு அனுகூலமான ஸ்ருதி ஏஷத்தே ஆத்மா, உன்னுடைய ஸ்வரூபம். அதை சோதிக்கிறதா இருந்த சோதனம் பண்ணி பார்த்தா ஸ்வரூபம் சொல்லி ஒவ்வொரு வாக்கியமும் முடியறதுனால ஸ்வரூபத்துல பேதம் கிடையாது என்றதுக்கு அனுகூல பிரகரணம் அந்தர்யாமி வாக்கியம், அந்தர்யாமி பிரகரணம். அதனால அந்தர்யாமி வாக்கியத்தை எடுத்துட்டு யாருமே வேதத்தை சொல்லக்கூடாது என்றது நமக்கு ஸ்ட்ரைட்டா பாஷ்யத்துல சொல்ற சாம்பிரதாயிக பദ്ധதியிலே நிரூபணம் பண்ணலாம். இவர் சொல்றது கொஞ்சம் வித்தியாசமான ரீதின்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த ஆத்மனி திஷ்டன் என்ற இடத்துல வேற விதமா அர்த்தம் பண்ணி சிரமப்பட வேண்டாம்னு சொல்றேன், அவ்வளவுதான். சரி, இருக்கட்டும். ஏதேனா அந்தர்யாமித்வாதிகன் ஜீவதர்ம ஏவ நியமியத்வாதிகன் புத்தி தர்ம இது ஸ்திதம் இது சித்தம். இப்ப இந்த மாதிரி புஸ்தகங்கள் நம்ம அச்சு போடுறதா இருந்தால், டைப் பண்ணி பப்ளிஷ் பண்றதா இருந்தா கீழே டிப்பணி வைக்கணும். இதந்து சிந்தியம் அப்படி எழுதணும்.
இதம் து சிந்தியம் காஷ்ய விரோதா அப்படி எழுதணும். சரி, அத்தः அந்தர்யாமி சர்வாவபாசக சர்வஜ்ஞ ஸ்வயம் பிரகாச ஜீவ ஏவ ஈஸ்வரஹ இதி. அந்தர்யாமி சொல்றது ஜீவனை பத்தி, ஜீவனை தான் அந்தர்யாமி சொல்றது, ஈஸ்வரனை பத்தி இங்க சொல்லவே இல்லைன்னு என்ற மாதிரி ஆயிடுத்து இவருடைய வியாக்கியானம். அது சூத்திரத்துக்கும் பாஷ்யத்துக்கும் அனுகூலமா தோணல. அனுகூலமா இல்லையா சொல்லலாம், அனுகூலமா தோணலைன்றது நான் ஒரு மிருதுவா சொல்றேன் அவ்வளவுதான். விசிஷ்டாத்வைத மத கண்டனம்னு வருது. இதிலும் இந்த பிரகரணத்திலையும் நான் படிக்கிறேன். முதல் இருக்கிற வரிக்கு அர்த்தம் சொல்றேன், அதுக்கப்புறம் அதுக்கு மேல கொஞ்சம் சொல்ல வேண்டியதா இருக்கு. அது விசிஷ்டாத்வைத மதத்தை இவர் சரியா அனுவாதம் பண்ணியிருக்காரா என்றது இன்னும் கொஞ்சம் நிரூபணம் பண்ண வேண்டியதா இருக்கு. நான் அப்புறம் சொல்றேன். என்ன எழுதுவாதி விசிஷ்டாத்வைதி பிரத்யபதிஷ்டதே தத்துவமஸ்யாத்வைத ஸ்ருதீனாம் துவௌ சுபர்ணௌ இத்தியாதி பேதஸ்ருதீனாம் ச சத்வாத் சர்வஸ்ருதி பிராமாண்யாத் அன்யதர ஸ்ருத்ய அப்ராமாண்யஸ்ய துர்வஜத்வாச்ச பேதாபேதமதம் இதி தத்ர துவைதாத்வைத ஸ்ருதி சமன்வயோ தரிசித ஏவ. இவர் விசிஷ்டாத்வைத மதத்தை கொஞ்சம் வித்தியாசமா சொல்றார் போல தோன்றது. நான் அதுக்கப்புறம் விசிஷ்டாத்வைத மதம் என்னன்னு காமிக்கிறேன். இப்ப இது மூலமா இது படிக்கிறதுனால என்ன உபயோகம்னா, இவர் எப்படி எழுதினாலும் நமக்கு அதை திருத்த வேண்டியது திருத்தி சரியா நமக்கு லைன்ல வரலாம். முதல் இவர் எழுதினது படிச்சு அதுக்கப்புறம் ஏதாவது அதுக்கு மேல சொல்ல வேண்டியதா இருக்குன்னு சொல்றேன். முதல் இவர் விசிஷ்டாத்வைதவாதியே விசிஷ்டாத்வைதியே பேதாபேதவாதின்னு சொல்றார். பேதாபேதவாதி, பேதவும் இருக்கு அபேதவும் இருக்குன்னு விசிஷ்டாத்வைத மதத்துல இருக்குன்னு சொல்றான். பேதாபேதவாதி வேதத்தையும் ஒத்துக்கிறான், அபேதத்தையும் ஒத்துக்கிறான். அத்வைதிகள் அபேதவாதி, விசிஷ்டாத்வைதிகள் பேதாபேதவாதின்னு இவர் சொல்றார். கவனிக்கணும், விசிஷ்டாத்வைதி பேதாபேதவாதியோ இல்லையோ என்றது அப்புறம் நான் சொல்ல போறேன். இவர் இப்படி சொல்றார், அவ்வளவுதான். அவ்வளவுதான். அந்த மாதிரி உண்மையா விசிஷ்டாத்வைதிகள் பேதாபேதவாதத்தை சொல்லல. பேதாபேதவாதி யாருன்னு கேட்டா பாஸ்கர மதம்னு ஒண்ணு இருக்கு, அவர்தான் பேதாபேதவாதி. அது விசிஷ்டாத்வைதிகளுக்கு முன்னாடி வந்தவர் ராமானுஜருக்கு முன்னாடி வந்தவர் பாஸ்கர மதம் ஒண்ணு இருக்கு. அது நிறைய பாமதி கல்பதரு இந்த 2 கிரந்தத்திலையும் இது பண்ணப்பட்டிருக்கு. பாஸ்கர மதத்தை அவர் நிறைய எடுத்து காமிச்சிருக்கார். ராமானுஜர் எல்லாம் அப்புறம் வந்தவர். பாமதி இருக்கும் பொழுது பாமதிக்காரர் ராமானுஜரை பார்க்கவே இல்லை. ராமானுஜர் வர்றதுக்கு முன்னாடியே பாமதிக்காரர் எல்லாம் வந்து போச்சு இல்லையா. கல்பதரு கூட இதுக்கு முன்னாடியே. அப்போ இந்த பேதாபேதவாதின்னு இவர் சொல்றது எவ்வளவு தூரம் சரியா இருக்கும்ன்றது தெரியாது. இது இருக்கட்டும். பேதாபேதவாதி விசிஷ்டாத்வைதி பிரத்யபதிஷ்டதே. ஆனா பேதாபேதவாதம் ஒன்னும் வாதம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அது ராமானுஜ மதம்னு சொல்ல முடியாது, அவ்வளவுதான். சரி, இப்போ ஏன் இவர் பேதாபேதவாதியா இருக்கார், பேதாபேதவாதத்தை ஏன் ஒத்துக்கிறார் கேட்டா அதுக்கு காரணம் காமிக்கிறார். தத்துவமஸ்யாத் அத்வைத ஸ்ருதீனாம் துவௌ சுபர்ணௌ இத்தியாதி பேதஸ்ருதீனாம் ச சத்வாத். தத்துவமசின்னு இருக்கு, ஸ்ருதியில அபேதம் சொல்றது. துவாசுபர்ணா சைஜா சகாயா சமானம் விருக்ஷம் பரிசுஜாதேன்னு இருக்கு. அங்க துவாசுபர்ணா ஜீவனையும் ஈஸ்வரரையும் பற்றி சொல்றது. ஜீவனையும் ஈஸ்வரனையும் பற்றி சொல்லக்கூடிய வாக்கியம் துவாசுபர்ணா. தௌன்னு இருக்கு இல்லையா, 2ன்னு காமிக்கிறது. அதனால அது பேத ஸ்ருதின்னு வச்சுட்டு பார்த்தால் தத்துவமசின்னு அபேத ஸ்ருதி இருக்கு, துவாசுபர்ணான்னு பேத ஸ்ருதி இருக்கு. 2மே ஸ்ருதி, 2த்துக்கும் பிராமாண்யம் ஒரே மாதிரி. அதனால 2மே சமாளிக்கணும்னா என்ன பண்ணணும், வேதவும் சரி அபேதவும் சரின்னு 2ம் சேர்த்துக்கணும். வேதத்தையும் அபேதத்தையும் ஒத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு வாதி புறப்பட்டு வந்திருக்கார். அவரைத்தான் பேதாபேதவாதின்னு சொல்றது. தத்துவமஸ்யாத் அத்வைத ஸ்ருதீனாம் துவௌ சுபர்ணௌ இத்தியாதி பேதஸ்ருதீனாம் ச சத்வாத் சர்வஸ்ருதி பிராமாண்யாத். எல்லா ஸ்ருதியும் பிரமாணம் தானே? ஆமா, பிரமாணம் தான். அந்யதர ஸ்ருத்ய அப்பிராமாண்யஸ்ய துர்வஜத்வாச்ச. ஏதோ சில ஸ்ருதிகள் எல்லாம் அப்பிரமாணம் யாராலையும் சொல்ல முடியாது. அதனாலையும் சித்தம் பேதாபேத மதம் சித்தம். தத்ர துவைதாத்வைத ஸ்ருதி சமன்வயோ தரிசித ஏவ. அதனால பேதாபேத மதத்தை எடுத்துட்டு துவைத ஸ்ருதியையும் அத்வைத ஸ்ருதியையும் 2 விதமான ஸ்ருதி வாக்கியங்களையும் சமன்வயப்படுத்த முடியும் காமிக்கிறார்னு ஒரு மதம். இதுக்கு பேதாபேதவாதம்னு பேர். அப்படி ஒரு வாதம் இருக்கு, அதுல ஒன்னும் அபிப்பிராயம் பேதம் இல்ல, அது வாஸ்தவம் தான். அந்த மாதிரி ஒரு மதம் இருக்கு. அத தன்மதம் கேவலம் கண்டியதே. அது இப்ப கண்டனம் பண்றோம். பேதாபேதையோ கதம் ஏகத்திர சமவாய விருத்தையோர் பேதாபேதையோ கதம் ஏகத்திர சமவாய. பேதவும் இருக்கு அபேதவும் இருக்கு. ஜீவனும் ஈஸ்வரனும் பரஸ்பரம் அபின்னரான்னு கேட்டா பின்னராகவும் இருக்கார், அபின்னராகவும் இருக்கான்னு சொல்ல முடியாது. 2ம் பரஸ்பர விருத்தம் தானே. அதனால
ஜீவேஸ்வரையோர் பேதாபேதா யாரையும் சொல்ல முடியாது. பின்னத்வாவிரோஹி அபிநத்துவம், பின்னத்துவத்துக்கும் அபிநத்துவத்துக்கும் விரோதம் இருக்கு. விவகாரத்தோ பின்னவ் வஸ்துதஸ்து அபின்னவ் இது வாச்சியம். விவகார பேதம் வியாவகாரிகம், அபேதம் பாரமார்த்திகம் சொல்ல முடியுமோ? சொல்ல முடியும். ஆனா அது அத்வைத சித்தாந்தம், உங்களுடைய சித்தாந்தம் இல்ல. யுஷ்மத் சித்தாந்த பங்க பிரசங்காது, உங்களுடைய சித்தாந்தமே கட்டு போச்சு. அப்படி சொல்றதா இருந்தா எங்க கோஷ்டியில வந்து சேர்ந்துருச்சு. அத்வைதிகள் வேதத்தை ஒத்துன்னு இருக்கார், ஆனா வேதம் வியாவகாரிகம் சொல்றது, அபேதம் பாரமார்த்திகம் சொல்றது. நாங்களும் அப்படிதான் சொல்றேன்னு சொன்னா அது அத்வைத மதத்தை ஒத்துன்னு நானும் ஒத்துக்கிறேன்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால சமத விரோதம் வரும். அதுதான் காமிக்கிறார். தத் யஸ்மாகம், அதுதான் அது. வேதமும் இருக்கு அபேதமும் இருக்கு. ஆனா பேதம் வியாவகாரிகம், அபேதம் பாரமார்த்திகம் என்றது நம்மளுடைய மதமாச்சே. தத் அஸ்மாகம் மதம். ந மனுஷ்யோகம் மம சரீரம் இது பிரதீதி துவயவசா ஷாரீர சரீரினோ யதா பேத, சரீர சரீரினோ யதா பேத. ஷாரீர சரீரினோன்னு தப்பா டைப் ஆயிடுச்சு. ஷரீர சரீரினோன்னு எழுதணும். பிரசித்திவசாத் ஷரீர சரீரினோர் யதா பேத, யதா பேதா பேதா ததா ஜீவேஸ்வரையோரிதி வாச்சியம். மனுஷ்யோகம் இருக்கு, மம சரீரம் இருக்கு. மம சரீரம் சொல்லும்போது சரீரம் வேற நான் வேறேன்னு பேதம் தெரியுது. அகம் மனுஷியான்னு சொல்லும் பொழுது அபேதம் தெரியுது இல்லையா? அகம் மனுஷியான்னு சொல்லும் பொழுது மனுஷியான்னு எதை வச்சுன்னு சொல்றது? சரீரத்தில் இருக்கிற மனுஷத்துவத்தை வச்சுட்டு அகம் மனுஷியான்னு சொல்றது. அப்போ அகம் மனுஷியான்னு சொல்லும் பொழுது அகம் சரீரம் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. அகம் சரீரம் அனுபவம் இல்லாட்டா கூட அகம் மனுஷியான்னு இருக்கு இல்லையா? மனுஷத்துவம் சரீரத்தினுடைய தர்மமா இருக்கிறதுனால அகம் மனுஷியான்னு சொல்லும் பொழுது எனக்கும் சரீரத்துக்கும் அபேதம் தெரியறது. மம சரீரம்னு சொல்லும் பொழுது பேதம் தெரியறது. அதனால பேதவும் சரி அபேதவும் சரின்னு பிரதீதி துவயவசாத் ரெண்டு விதமான அனுபவம் இருக்கிறதுனால சரீர சரீரினோர் யதா பேதா பேதோ, பேதவும் அபேதவும் எப்படி இருக்கோ ததா ஜீவேஸ்வரையோரிதி வாச்சியம். ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதவும் இருக்கு அபேதவும் இருக்குன்னு சொல்லலாமே கேட்டா பதில் கொடுக்கிறார். ஷரீராத்மனோர் பேதஜானஸ்யைவ பிரமாத்வேன அபேதஜானஸ்ய பிரமத்வாத். ஷரீராத்மனோர் பேதஜானஸ்யைவ பிரமாத்வேன, ஷரீராத்மனோ ஷரீரவும் ஆத்மாவுக்கும் பேதஜானம், பேதம் தெரியறது இல்லையா? அதுதான் சரியான அறிவு. அபேத ஜானம் வந்து பிரம. ஒண்ணு பிரம சித்தம், இன்னொன்னு யதார்த்த ஜானத்தினால தெரியறது, இன்னொன்னு பிரமையினால தெரியறது. அப்ப பிரமையினால தெரியறது யதார்த்த ஜானம் தெரியறது ரெண்டுமே ஒரே பேரலா எடுத்துக்க முடியாது இல்லையா? ஒரே பலமா வச்சுக்க முடியாது. ஒண்ணு வந்து சரியா தெரியறது, இன்னொன்னு பிரம மூலமா தெரியறது. தெரியறது என்றதுனால மட்டும் ரெண்டுமே ஒத்துக்க முடியாது. அதனால இந்த உதாரணம் சரியில்லை. ஜீவேஸ்வரையோர் அபேத ஜானம் பிரம ஏவ பவேத் தத் அனிஷ்டம் சர்வ வேதாந்த வியாகோபாத். ஜீவேஸ்வரையோர் அபேத ஜானம் அப்படி பிரம ஏவ பவேத். ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் அபேத ஜானம் வருது, அதுவும் பிரமமா போயிடும். பிரமம்னு சொல்ல வேண்டிய போயிடும். அது வந்து பிரமைன்னு சொன்னால் எல்லா வேதாந்த வாக்கியங்களுக்கும் வியாகோபம் வரும். ஏன்னா எல்லா வேதாந்த வாக்கியம்னா ஐக்கியத்தை சொல்லக்கூடிய வேதாந்த வாக்கியங்களுக்கு எல்லாம் விரோதம் வரும்னு காமிக்கிறார். ஈஸ்வரோ ஜீவகலையா பிரவிஷ்டோ பகவான் இது ஸ்மிருத்யா அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி தத் சிருஷ்ட்வா ததேவானுப்ராவிஷ்யத் இது ஸ்ருத்யா ஈஸ்வரஸ்ய ஜீவாபேத அமைவாம்சோ ஜீவலோகோ ஜீவபூத சனாதனः इति गीतावदना जीवभेदश्च प्रतिपादितः इति कृत्वा श्रुतिप्रामाण्य वेदाभेद दूरापलाप इति वाक्यम् निरंशस्य ईश्वरस्य अंशत्वकल्पनाचित्या ईश्वरो जीवकलया प्रविष्टो भगवान् इति स्मृत्या अनेन जीवेन अनुप्रविश्य नामरूपे व्याकरवाणी तत्सृष्ट्वा तदेवानुप्राविशत् इति श्रुत्या च ईश्वरस्य जीवाभेदः ममैवांशो जीवलोके जीवभूतः सनातनः इति गीतावदना जीवभेदश्च प्रतिपादितः इति कृत्वा श्रुतिप्रामाण्या भेदाभेदसिद्धिर् दुरपलाप निरंशस्य ஈஸ்வரஸ்ய. கொஞ்சம் ஒரு வரி நடுவுல போயிடுத்துன்னு தோன்றது. இப்போ ஒன்னும் இல்ல, இங்க விஷயம் புரியுது. அம்சாம்சி பாவம் சொல்லலாமே கேள்வி. அதுக்குதான் இந்த வாக்கியங்கள் உபயோகப்படுறது. ஈஸ்வரோ ஜீவகலையா பிரவிஷ்டோ பகவான். ஈஸ்வரன் ஜீவகலையா
ஈஸ்வரனுடைய ஒரு அம்சம் ஜீவன் தெரியுது. அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய, ஜீவன் என்றது ஈஸ்வரனுடைய ஒரு அம்சம். தத் சிருஷ்டுவா ததேவ அனுப்பிராவிஷத் மமைவ அம்சோ ஜீவலோகே. அம்ச சப்தமே அங்க கீதையில் இருக்கு. இப்பேற்பட்ட வாக்கியங்கள் இருக்கிறதுனால ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் அம்சாம்சி பாவம் சொல்லலாம். அதனால அம்சாம்சி பாவம் இருந்தால் பேதமும் இருக்கு அபேதமும் இருக்குன்னு சொல்லலாமே. அந்த அளவுக்கு கேள்வி கொண்டு வரணும். இப்ப இதுக்கு பதில் கொடுக்கிறார். நிரம்சஸ்ய ஈஸ்வரஸ்ய அம்சித்வ கல்பனா நௌசித்யா. ஈஸ்வரனுக்கு அநேகம் அம்சங்கள் இருக்கு சொல்றதே தப்பு. அம்சங்கள்னா என்ன? அவயவங்கள் அர்த்தம் சொல்றதா இருந்தால் ஈஸ்வரனுக்கு அநேகம் அவயவங்கள் இருக்குன்னு சொன்னால் நாசம் வரணும். எதுக்கு எல்லாம் அவயவங்கள் இருக்கோ எதெல்லாம் அது அனித்தியம்னு வியாப்தி இருக்கு. இதுக்கெல்லாம் அவயவங்கள் இருக்கோ அது எல்லாமே அனித்தியம். அதனால அவயவாவயவி பாவம் கல்பனை பண்றதா இருந்தால் அதுக்கு அனித்தியத்துவம் வந்து போயிடும். அதனால நிரம்சஸ்ய ஈஸ்வரஸ்ய அம்சித்வ கல்பனா. ஈஸ்வரஹா அம்சி ஜீவாக அம்சா அப்படி கல்பனை பண்ணக்கூடாது. கடாகாசோ மகாகாசஸ்ய இவ ஜீவஹ ஈஸ்வராம்சா இது விவகார மாத்திரேன கடாகாச மகாகாசயோர் இவ ஜீவேஸ்வரையோர் அம்சாம்சித்வ பிரயுக்த பேதா சம்பவா. இப்போ அம்சோ நானா வியபதேசாத் அந்யதா சாபி தாசகிதவாதித்வம் அதீயத ஏகேனு அதிகரணமே இருக்கு. அந்த அதிகரணத்துல ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் அம்சாம்சி பாவத்தை நிரூபணம் பண்ணி இருக்கார் சூத்திரக்காரரும் பாஷ்யக்காரரும். அதனால ஜீவேஸ்வரையோர் அம்சாம்சி பாவா என்றது அத்வைத மதத்திலயும் இருக்கு, இல்லன்னு சொல்ல முடியாது. ஈஸ்வரஹா இல்ல ஜீவஹா ஈஸ்வராம்சா சொல்லலாம். ஆனால் கல்பிதாம்சா முக்கிய அம்சம். அம்சாம்சி பாவம் என்றது முக்கியமா சொல்லக்கூடாது, கல்பிதமா சொல்லணும். அதனால விரோதம் இல்லை. கல்பிதம் சொன்னால் பிரம்ம கல்பிதம் அர்த்தம், மித்யா. அது ஒத்துக்கிறதா இருந்தால் விரோதமே இல்லை, அத்வைத மதம் தான், விரோதம் கிடையாது. அப்போ இங்க எப்படி நம்ம விமர்சனம் பண்றது, எப்படி அத கண்டனம் பண்றதுனால் முக்கிய அம்சாம்சி பாவோ நவக்தவ்யா. ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் அம்சாம்சி பாவம் சொன்னால் கடாகாச மகாகாசஸ்ய ஏகா அம்சா. கடாகாசம் மகாகாசத்தினுடைய ஒரு அம்சம் சொல்ற மாதிரி ஜீவன் ஈஸ்வரனுடைய அம்சம் சொன்னா எந்த தகராறும் இல்லை, அது நமக்கு இஷ்டம் தான். ஏன்னா அங்க முக்கிய அம்சாம்சி பாவோ நாஸ்தி. ரெண்டு கபாலங்கள் கடத்தினுடைய அம்சம் சொல்ற மாதிரி சொன்னா அது முக்கியமான சரி முக்கிய அம்சாம்சி பாவம். அவயவங்கள் கடத்தினுடைய கபாலங்கள் எப்படி கடத்தினுடைய அவயவமோ, ஒரு பானைக்கு கபாலங்கள் எப்படி அவயவமோ, தந்துக்கள் நூல்கள் எப்படி வஸ்திரத்துக்கு அவயவமோ, அந்த மாதிரி ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் அம்சாம்சி பாவம் இருக்குன்னு சொன்னால் அது தப்பு, அது சொல்லக்கூடாது. தொடர்பா இருந்தா எப்படி சொல்லணும்? அத்வைதிகள் சொல்ற மாதிரி சொல்லணும். கால்பனிகா அம்சாம்சி பாவம் அது சொல்றதுக்கு விரோதம் இல்லை. அதுதான் காமிக்கிறார். கடாகாசோ மகாகாசஸ்ய ஜீவஹ ஈஸ்வரஸ்ய அம்சஹ இது விவகார மாத்திரேனா. இந்த மாதிரி ஒரு விவகாரம் இருக்கு இல்லையா, அது மட்டும் வச்சுண்டு கடாகாச மகாகாசியோரிவ ஜீவேஸ்வரையோ அம்சாம்சித்வ பிரயுக்த பேதா சம்பவா. அது பேதம்னா முக்கியமான பேதம் சொல்ல முடியாது, பிராந்தி சித்தமான பேதம் அதுதான் வரும். நஹி கோபி கடாகாசம் மகாகாசஸ்ய அம்சம் பிரதிபத்தியதே கிந்து ஆகாசமேவ உபாதேர் உபஹித பேதா பிரயோஜகத்வா. உபஹிதத்துக்கு வாஸ்தவிகமான பேதத்தை சம்பாதிச்சு கொடுக்காது, வாஸ்தவிக பேதத்தை சாதிக்க முடியாது. உபாதியை வச்சுண்டு நீங்க பேதம் சொல்றதா இருந்தால் உபாதியை வச்சுண்டு கிடைக்கிற பேதம் வாஸ்தவிக பேதமா இருக்க முடியாது. அர்த்ததா ஈஸ்வர சைதன்யஸ்ய அந்தக்கரணாவச்சின்னத்துவ மாத்திரேன ஜீவத்வாதி விவகாரம். அதனால ஈஸ்வர சைதன்யம் அந்தக்கரணத்தினால அவச்சின்னமா இருக்கும் பொழுது அது ஜீவன் விவகாரம். ஈஸ்வர சைதன்யம் அந்தக்கரணத்தினால அவச்சின்னமா இருக்கும் பொழுது ஜீவன் சொல்லலாம், அவ்வளவுதான். அயஞ்ச விவகார ஜீவேஸ்வரையோர் அம்சாம்சித்வாதி பேத பிரதிபாதனே க்ஷமதே ந க்ஷமதே. அயஞ்ச விவகார ந ஜீவேஸ்வரையோர் அம்சாம்சித்வாதி பேத பிரதிபாதனே க்ஷமதே. அதனால முக்கியமான அம்சாம்சி பாவத்தை இங்க சொல்ல முடியாது. அதையவ ஸ்ரீசங்கர பகவத் பாதாச்சாரியாக கீதா பாஷ்யே அம்சைவ அம்ச கல்பிதைவ கல்பிதா இத்யுதுஹு. கல்பிதைவ கல்பிதான் தேவையில்லை, அம்சைவ அம்சः கல்பிதா இத்யுதுஹு. கிஞ்சயதி ஜீவச்சைதன்ய ரூபோ न स्यात् जीव चैतन्य रूपो न स्यात् तर्हि ईश्वरांशोऽपि न स्यात्. जीवन चैतन्य ரூபமான அம்சமா ஜட ரூபமான அம்சமானு கேட்கணும். ஜட ரூபமான அம்சம் சொன்னால் அது சொல்ல முடியாது, ஈஸ்வராம்சம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஈஸ்வரன் சைதன்ய ரூபனாச்சு, அப்ப ஜீவனும் சைதன்ய ரூபனாகத்தான் இருக்கணும். ஈஸ்வரஸ்ய சைதன்ய ரூபத்வா அப்ப சைதன்யத்தினுடைய அம்சம் சொன்னால் சைதன்ய ரூபத்வா சைதன்யம் ஏகமேவா இது கதம் ஜீவேஸ்வரையோ சைதன்யத்தை மட்டும் எடுத்துட்டு பார்த்தா அது ரூபேன சைதன்யம் ஏகமேவா. அதனால எப்படி வேதாபேதத்தை சொல்ல முடியும் சொல்லி அத அந்த மதத்தை கண்டனம் பண்றார். அப்ப இப்படி சொன்னா இப்ப இந்த வேதாபேத மதத்தை கண்டனம் பண்ணியிருக்கார் இந்த பிரகரணத்துல என்றது சொல்ல முடியுமே தவிர அது விசிஷ்டாத்வைத கண்டனம் மாதிரி தெரியல. பார்க்கலாம், அது அடுத்த சந்தர்ப்பத்துல பாக்கி சொல்றேன். நமஸ்காரம்.